ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வாழைக்காய் நல்லா சீவி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. உளுந்து நல்லா செவந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கணும். எண்ணெய் பத்தலைன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நறுக்கி வச்சுருக்க வாழைக்காய் துண்டுகளை கடாயில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த நேரத்தில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வாழைக்காய் கொஞ்சம் வேகிறதுக்காக கொஞ்சம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்புறம் மூடியை எடுத்துகிட்டு பார்க்கும்போது நல்லா வாழைக்காய் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் தேங்காய் திருவினதை எடுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. டேஸ்டியான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைக்காய் பொரியலை நம்ம காரக்குழம்புக்கு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டியான வாழைக்காய் பொரியல் சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர்